அப்படின்னு. சாமி, யூனிவர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ என்ன கேட்டாலும் ஏன் கிடைக்குதுன்னா, அது அவங்க வந்து ஒரு பியூரான கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அவங்க க்ளீன் ஸ்லேட்டாக இருக்காங்க. ஆனால் நாம் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு இருக்கறனால நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடல்ட் செல்ஃப் என்னன்னா பயப்படுவோம். நம்பவே நம்பாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிட்டோம், ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தையும் நம்ப மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பவே மாட்டோம். எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டோம், டவுட் படுவோம். அப்புறம் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, ஐம் ஐ டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு டிசர்விங் தானா, நான் வர்தி தானா அப்படின்னு நம்மளை நிறைய கொஷின் கேட்டுப்போம். அதுக்கப்புறம் கிடைச்சா கூட அதை நம்மளுக்கு வச்சுக்க தெரியாது, நன்றி சொல்ல மாட்டோம். இதுக்கு சின்ன குழந்தைங்களாம் பார்த்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்தப்பறம் அவ்வளோ ஹாப்பியாக ₹5 சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துருப்போம், அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்க தேங்க்யூ சொல்ல தெரியலனா கூட அவ்வளோ வந்து அதை எமோஷனலி அதை சாப்பிட்றப்பே அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். சிரிச்சிட்டே நம்மக்கிட்டே இப்போ ஒரு சாக்லேட், ஒரு ₹5 சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம சிரிப்போமா, வெறும் ₹5 சாக்லேட் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவோம். நம்ம வந்து அதை குறைச்சி எடை போட்டுட்டு அதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு அப்படின்னு எதுக்குமே நம்ம கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுறதே இல்லை. ஆனால் அந்த குழந்தை அந்த மனசில் என்ன நினைக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மினிட், அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணும். அதனால தான் அந்த குழந்தைக்கு அதே மாதிரி விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நாமளும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா ஒரு குழந்தையாவே மாறிடணும். கவலைப்படக்கூடாது, கிடைச்சதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ரியல், அதுதான் நம்மளோட ட்ரூ எசன்ஸ். நம்ம இந்த பூமிக்கு வந்தோம் இல்லையா, ஸோ நம்ம இந்த பூமிக்கு பிறந்து வரப்போ நம்மளும் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் இருந்தோம். நம்மக்கிட்டே வந்து அந்த ஹாப்பினஸ், அந்த கைண்ட்னஸ், அந்த என்லைட்மெண்ட்லாம் இருந்தது. நம்மளும் கிராட்டிடியூடோடு இருந்தோம், அதுக்கப்புறம் ட்ரூ எசன்ஸோடு இருந்தோம். ஆனால் போக நம்மக்கிட்ட நிறைய விஷயத்தை புகுத்திட்டாங்க. சொசைட்டியாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஓன் பேரண்ட்ஸே நமக்கு அவங்க ஜென்ரேஷனல் ட்ராமாலாம் நமக்குள்ளே இருக்கும். நான் அப்படி இல்லைப்பா அப்படின்வோம். ஆனால் நம்மளையும் மீறி நம்ம எசன்ஸில் அது கலந்துரும். லைக் எப்படியே சொல்கிறது, என் ஃபேமிலியில் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் எங்கள் ஃபேமிலியிலே இது ஒரு வழக்கம், இது இப்படி தான் அப்படின்னு நம்மளை சொல்லுவோம். நம்மளே சொல்ல வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து நமக்குள்ளே புகுத்திருப்பாங்க. அது என்ன மாதிரி தாட்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் ஐடியாஸாக இருக்கலாம், வாட் எவர். ஸோ அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறப்பே உங்களுக்கு நிறைய மைண்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எசன்ஸாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, பியூர் ஹார்ட்டடாக இருக்கீங்களா, இன்னும் கைண்டாக தான் இருக்கீங்களா, யாராவது உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா, யாராவது ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, எதுக்கு இவன் வந்து நம்மகிட்ட பேசுகிறான், எதுக்கு இந்த பொண்ணு நம்மகிட்ட